ஜோதிட வணக்கம். உங்களுடைய ஜாதகத்தில் லக்னம் அப்படின்னா என்ன? லக்னம் உங்களோட ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்குது? உங்களோட லக்னத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி இதில் நம்ம தெளிவாக பார்ப்போம். ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் லக்னம் அப்படிங்கிறது தான் அந்த ஜாதகத்தோட உயிர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒருவரோட ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று லக்னம் தான். இந்த லக்னத்தை வச்சு தான் அந்த ஜாதகருடைய முழு பலன்களையும் எடுக்க முடியும், கணிக்க முடியும். அதை வச்சு தான் ஜாதகம் எழுதப்படும். ஆனால் பெரும்பாலும் பொதுவாக நாம் ராசி பலன்களை தான் நம்ம பார்ப்போம். இந்த ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு பொதுவான பலன்கள். இது உங்களுக்கு தோராயமாக நடக்கலாம், இல்லை நடக்காமல் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் லக்னத்தை வச்சு பலன்கள் எடுக்கும்போது, லக்னத்தை வச்சு உங்களோட இதை பார்க்கும்போது ரொம்பவே சரியாக இருக்கும். இந்த லக்னம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒருவர் பிறக்கும்போது அவர் பிறக்கக்கூடிய நேரத்தில் சூரியன் எந்த ராசியில் பயணிக்கிறதோ அதுதான் அவருடைய பிறந்த லக்னம். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தங்க காலையில் 6 மணிக்கு பிறக்கிறாங்க அப்படின்னா 6 மணிக்கு சூரியன் மேச ராசியில் இருந்தால் அவருடைய லக்னம் மேச லக்னம். இது 2.5 மணி நேரத்துக்கு ஒருக்க மாறிக்கிட்டே இருக்கும். லக்னம் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ லக்னம் ரொம்ப முக்கியம். அதனால தான் பிறந்த நேரத்தை ரொம்பவே துல்லியமாக நம்ம கணக்கிடுதாங்க. இந்த பிறந்த நேரம் மாறும் பொழுது மொத்த ஜாதக பலன்களும் மாறும். ராசி உங்களுக்கு மாறுறதுக்கு 1.5 நாள் வரைக்கும் எடுக்கும். அதே ராசி தான் இருக்கும். ஆனால் லக்னம் 2.5 மணி நேரத்துக்கு ஒருக்க மாறிக்கிட்டே இருக்கும். அப்போது உங்கள் ஜாதகத்தில் உங்களோட லக்னம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ராசி கட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கும். முதல்ல அந்த ராசி கட்டத்தில் ஏதாவது ஒரு கட்டத்தில் ல அப்படின்னு போட்டிருப்பாங்க. ல அப்படின்னு போட்டு ஒரு கோடோ 2 கோடு போட்டிருப்பாங்க. சிலவங்க அதில் லேன்னு போடாமல் கோடு மட்டும் குறுக்க போட்டிருப்பாங்க. ஸோ அதுதான் உங்களுடைய லக்னம். அப்போது உங்களுடைய எத்தனாவது கட்டத்தில் இருக்குது, அந்த கட்டம் என்ன ராசி கட்டம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் உங்களுடைய லக்னம் அப்படின்னு சொல்லி நாம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த லக்னத்தை வச்சு தான் முழு பலன்களையும் கணிக்க முடியும். அப்போ ஒருவருக்கு லக்னம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இந்த பதிவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த லக்னத்தை வச்சு வரக்கூடிய நம்ம பலன்களை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். ஸோ நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் இப்போது எடுத்து உங்களுடைய லக்னம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க.